உலகெங்கும் உள்ள தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நமது ஊரிலும் சிறப்பான வகையில் பாரம்பரிய கலைகள், இதுக்கு முன்னாடி நடந்த கயிறிழுத்தல் போட்டி, இதெல்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அனைவருக்கும் தமிழ் திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள், இதுக்கு முன்னாடி போன புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி போன தீபாவளி ஏன் சொல்லணும்னு கேட்காது, எல்லா வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் உச்சிநத்தம் கிராமத்தில் சிறப்பாக பொங்கல் திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே பெருமையாக சொல்லணும்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே சிறப்பான ஊர் அப்படின்னா உச்சிநத்தம் தான். அதுக்கு ஒரு கைத்தட்டு. இதிலேயே இந்த இரத்த தான முகாமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நடத்துறதில்லை. பெயரளவுக்கு தான் நிகழ்வுன்றது நடக்கும். இரத்த தான முகாம் நடத்துத அந்த ஒரு நிகழ்வே போதும். நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் சிறந்த ஊர் அப்படின்னா நம்ம உச்சிநத்த ஊரை எடுத்துக்கலாம். ஏன்னா பல வருடங்களாக பார்த்துருக்கு. எந்த ஊர்லேயும் இளைஞர்கிட்டலாம் சாதாரணமாக பொறுப்பு கொடுத்துட மாட்டாங்க இளைஞர்கிட்ட. ஆனால் இங்கே இளைஞர்கள் ஏன்னா நம்பி கொடுக்குறாங்கன்னா அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்கள் நமது கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்வீஸ் கமிட்டி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளவு பொறுப்பாக 2 நாட்களும் அவங்க இதை எடுத்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல், குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருந்தாலும் இங்கே எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சூப்பராக நடத்திட்டு வராங்க. அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரைட்டு, இப்போ வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லியாச்சு. இந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு பேச வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். பார்க்க வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியும் விடாமல் வீட்டில் சோறு பொங்குனீங்களோ இல்லைன்னே தெரில, இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துருவோம். எந்த நிகழ்ச்சி போட்டால் அந்த நிகழ்ச்சி போல மிஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நம்மளுடைய கிராமங்களுடைய ஒரு பண்பாட்டு நிகழ்வு. ஏன்னா இந்த பக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேர்ந்துருந்தாலும் நம்மளுடைய கலாச்சாரம் முழுவதும் நம்ம இந்த பக்கம்தான். ஏன்னா அந்த பொங்கலுக்கெல்லாம் பார்த்துருக்கோம். பொங்கல் விழாவில், அதாவது பொங்கல் திருவிழா நடத்துவோம்னா அதில் அந்த பாட்டு கும்மி பாட்டுனா ஃபேமஸ் நம்ம வட்டாரம்தான், விளாத்திகுளம் வட்டாரம்தான். நம்ம எங்கள் ஊர் உங்கள் ஊர் இது எல்லாமே அப்படியே விளாத்திகுளத்தோடு அப்படி ஜாயிண்ட்டாக இருக்கிறதுனால அந்த கலைகளெல்லாம் நம்ம மறக்காமல் இன்னும் நடத்திக்கிட்டு வரோம். அந்த அளவிற்கு அனைவருக்கும் இனிய இரவுணத்தை கூறிக்கொண்டு பட்டிமன்றம் இதையும் சொல்லிடணும். எந்தெந்த ஊர்லெல்லாம் பட்டிமன்றம் வைக்கிறோமோ அந்தந்த ஊர்லாம் சிறந்த ஊர் தான். அதுக்கும் ஒரு கைத்தட்டுங்க. ஏன்னா 1.5 லட்ச ரூபா ஆடல் பாடல், அநேக ஊரில் ஆடல் பாடல் தான் நடக்குது. எங்கள் ஊரில் கூட ஆடல் பாடல் தான் நடக்குது. ஆனால் பட்டிமன்றம் இந்த மாதிரி சிறப்பான நிகழ்வுகள் வைக்கிறது நம்ம ஊர் தான். ஏன்னா ஆடல் பாடலில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. பாட்டு டிவியில் போடுற டான்ஸு 32 பாட்டுக்கு ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுறாங்க. 32 பேருக்கு ட்ரெஸ்ஸை மாற்ற மாட்டாங்க. அது இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு, புதுசாக ட்ரெஸ் எல்லாம் பசங்க போடுறாங்க. ஒரே பனியனை கலட்டி மாற்றி ஒரே டான்ஸ். அதில் என்ன கருத்தை தெரிஞ்சுக்க போகிறோம்? இல்லை. ஆனால் பட்டிமன்றத்தில் மட்டும் நீங்கள் என்னடா சொல்ல போகிறீங்க தானே பார்க்குறீங்க. பட்டிமன்றத்தில் ஏதோ ஒன்று அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும், தவறான ஒரு கதையாக இருந்தாலும் வார்த்தையாக சொல்லாமல் ஒரு நல்ல கருத்து, 6 பேரும் ஒரு கருத்தை சொன்னாலும் அது நல்ல கருத்தாக சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த அருமையான ஊரில் அருமையான பட்டிமன்றத்தை தொடங்குவதில் பெருமை கொள்கின்றோம். அறிவிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர்னு நீங்கள் யார் சார் அப்படின்னா, ரேடியோவில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்திருக்கேன். ஆமாம், மேடையில் நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ந்துருக்கேன். இந்த ரேடியோவில் பழைய காலத்தில் ஒருத்தர் பேசுவார். ரேடியோ இப்போ யாருமே கேட்குறதில்ல, டிவி பார்த்துருக்கோம். உலகெங்கும் சின்னத்திரைகளில் வண்ண கோலங்கள் படைப்பது உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸ். இப்படி ஒரு கேட்டிருப்பீங்க. ரேடியோவில் பேசுவாங்க, இலங்கை வானொலி, இலங்கை வர்த்தக சேவை ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம், இலங்கையின் ரேடியோவிலிருந்து தமிழக நேயர்களுக்காக அப்படின்னு பேசுவாங்க. இதுதான் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரேடியோவில் அப்படின்றது. இப்போ அப்படிலாம் பேச மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா அருமையான மழை தூரெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு சரவணன் அப்படின்னு டிவியில் பேட்டி கேட்பாங்களே. உச்சிநத்தில் பொங்கல் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ரிப்போர்ட்டர் சரவணன்ட்ட கேட்காம, வணக்கம் சரவணன், அங்கே நிலைமை எப்படி இருக்கு? இங்கே ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மோசமான நிலைமையில் இருக்குன்னு. இப்போல்லாம் தமிழ் உச்சரிப்போடு வர்றதே கிடையாது. சரி, அது வரைக்கும் நம்ம பேசிட்டே இதே ஒரு 10 நிமிஷம் போயிருச்சு. தலைப்பு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்.
குடும்பத்தில் பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக கையாள்வது. குடும்பமே இல்லாத பிரச்சனை இருக்கா? பிரச்சனையே இல்லாத குடும்பம் இருக்கா? இல்லை. கூட்டு குடும்பம்னு பழைய காலத்தில் வாழ்ந்தாங்க. இப்போ தனி குடும்பம். யாரெல்லாம் கூட்டு குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த 1 2 3 தான். 3 பிரைஸுக்கு ஆள் வந்துருச்சு. ஃபுல்லாகவே தனி தான். ஏன்னா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. அறிவியல், தமிழ், ஆங்கிலம், சமூக அறிவியல், விஞ்ஞானம், இப்படி பல பாடப்பிரிவுகள் இருக்கும். அதில் கைதேர்ந்த ஆள்கள்லாம் இருப்பாங்க, பேராசிரியர்களாக இருப்பாங்க. அது மாதிரி தான் குடும்பத்தில் யார் யார் இருப்பா? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தங்கச்சி, இப்படிலாம் சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தையெல்லாம் ஒன்றாவா இருக்கும்? இல்லை. இப்போ அப்படி இல்லை. நம்ம கூட்டு குடும்ப வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சு அப்படியே வந்துட்டோம். ஸோ அந்த எந்த தனிப்பட்ட இப்போ பொண்ணு பார்க்க போகணும்னாலே பழைய காலத்தில் தான் பொண்ணு பார்க்க போவாங்க. இப்போ எல்லாமே மாப்பிள்ளையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணெல்லாம் பார்க்குறதில்ல, மாப்பிள்ளை பொண்ணு தான் மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணணும். அப்படி ஒரு காலத்துக்கு வந்துட்டோம். பொண்ணு பார்க்க போனால் பொண்ணு என்ன சொல்லணும்னா, பழைய காலத்தில் ஒரு பெரிய குடும்பமாக இருக்கணும், நல்ல விவசாயம் குடும்பமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. மாமியார் இருக்கா வீட்டில்? மாமியார் இல்லை, ஓகே. மாமனார் அவரும் காலி, அவரும் இல்லை, அப்போ டபுள் ஓகே. அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாது, அந்த மாப்பிள்ளை மட்டும் ஒத்தையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இப்போ நம்ம செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் சும்மாவா இருக்கும்? பல பிரச்சனைகள் வருது. நீயா நானா அப்படின்னு வெற்றி யாருக்கு வெற்றி அப்படின்னு தான் இருக்கும். கணவன் வெற்றியா மனைவிக்கு வெற்றியான்னு தான் இருக்கும். சரிங்களா? இப்படி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமானது. அது ஆணுக்கா இல்லை பெண்ணுக்கா அப்படின்றது இப்போ நம்ம போட்டி போட்டு பார்க்க போகிறோம். வரிசையாக 6 பேர் இருக்காங்க. 6 பேர் பேசுனதுலேருந்து நம்ம முடிவு பண்ண போகிறோம். இல்லை சார், நீங்கள் நோட்டை எப்பயே எழுதி தீர்ப்பை 16 பக்கத்தில் எழுதிட்டு வந்துட்டீங்களேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதெல்லாம் எழுதலாம் இல்லை. இவங்க எப்படி என்ன பேசுகிறாங்க, என்ன கருத்தை வைக்கிறாங்கன்னு ஒவ்வொரு கருத்தாக எடுத்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போகிறோம். அங்கிட்டும் சரித்தேன் இங்கிட்டும் சரித்தேன், ரெண்டும் சேர்ந்து போனாத்தேன் ஓடுகிற வண்டி ஓட அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் இல்லை. ஒரு பக்கம்தான் தீர்ப்பு, அடித்து நொறுக்கிடுவோம். சரிங்களா? சரி, இப்போ 2 பேரும் புரிதல் தான். ஒரு கண்ணாடி மாதிரி குடும்பம் அப்படின்றது. நம்ம அந்த கண்ணாடியை பிரச்சனையை ஒரு கண்ணாடியை எப்படி பார்க்குறோமோ அது அப்படி தெரியும். சரிங்களா? விட்டு கொடுத்து போகிறதுலேருந்து நம்ம கெட்டு போக மாட்டோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விட்டு கொடுத்து போட்டால் குடும்பத்தை சூப்பராக தான் இருக்கும். அதாவது ஒரு கணவனும் மனைவிக்கு 25வது வருஷம் கல்யாண நாள், 25 வருஷமாக கொண்டாடுறீங்கன்னு ஆச்சரியப்படுவோம். ஒருத்தர் போய் நல்லா தான் இருக்குண்ணே, ஒருத்தர் ரிப்போர்ட்டர் போய் கேட்டிருக்கார். சூப்பர்ண்ணே. ரிப்போர்ட்டர் போய் கேட்டிருக்கார், இதாவது காமெடி பண்ணுது. ரிப்போர்ட்டர் போய் கேட்டிருக்காரு, என்ன சார் 25வது வருஷத்தை கல்யாணத்தை கொண்டாடுறீங்க, எப்படி சார் உங்களால் முடிஞ்சு? இவ்வளோ வருஷம் எப்படி சார் காலத்தை தள்ளினீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதான் தம்பி வாங்க இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்ட்டு எனக்கும் என் மனைவிக்கும் சுமார் 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு. அது ஒரு அற்புதமான காலகட்டம். அப்போ நான் இளைஞனாக இருந்தேன். சரி சார், கல்யாணம் முடிஞ்ச உடனே ஊட்டிக்கு ஹனிமூன் போனோம். ரைட்டு, ஹனிமூன் போன உடனே என் பொண்டாட்டி எங்க குதிரையில் போகணுன்னு ஆசையாக இருக்குது, குதிரை சவாரி போகலாமா அப்படின்னு கேட்டுச்சு. சரி ரைட்டு, நம்ம எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அங்கே பிரச்சனை வந்துடும்ட்டு அவர் நீ அந்த குதிரையில் ஏறு நான் இந்த குதிரையில் ஏறுன்ட்டு 2 குதிரை ஏறாச்சு. குதிரை போயிட்டுருக்கு. கணவன் ஏறின குதிரை ஒரு நல்ல குதிரை, இந்த மனைவி ஏறின குதிரை கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, மோசமான குதிரை. சொன்னபடி கேட்கல. கொஞ்சம் தூரம் போனவுடனே ஒரு தள்ளி இருக்கு. தொம்முன்னு அந்த அம்மா கீழே விழுந்துருச்சு. ஏய் இதை தான் உனக்கு முத தடவை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏறி உட்காந்துருக்கு. 2வது கொஞ்சம் தூரம் போனவுடனே தள்ளி விட்டுருச்சு. இதுதான் உனக்கு 2வது தடவைடா அப்படின்னு இருக்கு. அப்படின்னு போனோன்னா 3வது தடவையும் தள்ளி விட்டுருச்சு. அப்போ அவங்க கொஞ்சம் பெரியனால துப்பாக்கி லைசன்ஸ்லாம் உண்டு. துப்பாக்கி எடுத்து டொப்புன்னு அந்த குதிரையை டொப்புன்னு சுட்ட உடனே செத்து போச்சு. ஏமா கொஞ்சமாவது அறிவு இருக்காமா, வாயிலா ஜீவனை போட்டு இப்படி சுட்டுப்பிட்டே அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் இதுதான் உனக்கு முத தடவை அப்படின்னு சொன்னது தான். 25 வருஷமா சூப்பரான வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதுலேருந்து அவர் வாயே திறக்கலை. இதுதான் முத தடவைன்னு சொல்லியிருக்க அந்த அம்மா. இல்லை இன்னும் குதிரையை சுடுற மாதிரி சுட்டு போடுவேன்னு சொல்கிறேன்னு நினச்சிட்டு அவர் 25 வருஷமா வாயை திறக்கலை. குடும்பம் அற்புதமாக ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அது ஒரு கதை. சரிங்களா? சரி, இப்போ
நம்ம பட்டிமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம். குடும்பத்தில் பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக கையாள்வது ஆண்களே என்ற அணியில் பேசுவதற்காக நம்முடைய இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிளப்போட மெம்பர் கிராம நிர்வாக அலுவலர் பால்ராஜ் அவர்கள் ஆண்களே அந்த பிரச்சனைகளை சமாளித்து கொண்டு போவதில் சிறந்தவர்கள் என்று சொல்ல பால்ராஜ் அவர்கள் பேச வந்துரு. சரி, அப்போ பால்ராஜ் அவர்களுக்கு கைத்தட்டிருங்க. அவர் ஆண்களே என்றல ஒரு ஆள் தன்னந்தனியாக எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கார். எப்படித்தான் சமாளிக்க போறாரு தெரியல ஒரு ஆள். அதான் எப்படி ஒரு ஆள் வந்து இந்த 3 பேர் 5 பேரும் லேடிஸ் தான். என்னதான் ஆண்களை பற்றி சொன்னாலும் அவங்க மனசில் வந்து லேடிஸை பற்றி சப்போர்ட் பண்ண தான் இருப்பாங்க. எப்படி சமாளிப்பேன்னு பார்க்கலாம். அடுத்தபடியாக அந்த அணியில் வந்து 2வதா பிரசன்ன கோமதி. ஆமாம், அவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவங்களும் தெளிவாக இருப்பாங்களே, இந்த காலத்தை அப்டேட்டாக இருப்பாங்க. அவங்களும் வந்து ஆண்களின் பேச வந்திருக்காங்க. அடுத்தபடியாக கலைச்செல்வி ராஜசேகர், என்னோட ஃப்ரெண்டு, அந்த அண்ணனோட அவங்க ஒய்ஃப், அவங்க வந்திருக்காங்க. கலைச்செல்வி அவர்களுக்கும் ஆசிரியை. அவங்களும் வந்து ஏற்கனவே பேசியிருக்காங்க. ஆமாம், 3 பட்டிமன்றம், இப்போ வந்து 4வது பட்டிமன்றம் பிச்சு உதற காத்திருக்காங்க. அடுத்து சமாளிப்பதில் வந்து பெண்களே என்ற அணியில் பேச சித்ரா தேவி அவர்கள், இடைநிலை ஆசிரியர், இந்த லட்சுமிபுரத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. சும்மா இல்லை, டீச்சர்னாலே வந்து ஏற்கனவே பாடத்தில் பள்ளிக்கூடத்தில் பயங்கரமாக பாடம் நடத்துவாங்க. இப்போ பாருங்கள், அடுத்து வருவாங்க. அடுத்தபடியாக 2வதாக மகேஸ்வரி பாலாஜி முத்துசாமி அவர்கள் 2வதாக பேச வராங்க. அமைதியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லாமே எழுதி கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம். அடுத்தபடியாக திலகவதி முருகன், மேடத்தை நான் லோன் வாங்கும்போது பார்த்துருக்கேன். சரி, அவங்களும் வந்து பயங்கரமாக எழுதி உங்களுக்கு நல்ல கருத்துக்களை தர காத்திருக்கிறார்கள். சரி, இப்போ வந்து ஆரம்பிச்சிருவோம். சித்ரா தேவி ராமநாதன், இடைநிலை ஆசிரியர் அவர்கள். குடும்ப உச்சினத்தம் கிராமத்தின் பொங்கல் விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்வீஸ் கிளப்பின் உறுப்பினர் பெருமக்களே, பட்டிமன்றத்தினை காணுவதற்காக இங்கு வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, எனதருமை சிங்க பெண்களே, மாணவ கண்மணிகளே, மழலை செல்வங்களே, நம்முடைய பட்டிமன்றத்திற்கு நல்லதொரு தீர்ப்பினை வழங்குவதற்காக இங்கு வருகை புரிந்திருக்கும் பட்டிமன்றத்தின் நடுவர் திரு விஜயராம் ஐயா அவர்களே, வைத்து கொடுத்த பொங்கலை வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு அப்படி பொங்கல் வைத்து கொடுத்தவர்களே வசைபாட வந்திருக்கும் ஆண்கள் அணியினரே. நான் ஆண்கள் தான் வருவாங்கன்னு நினைச்சேன், அது கூட வராம இருக்காங்க. ஆண்கள் வந்து அதிகமா வந்திருக்கலாம். என்னோடு உண்மையை உலகிற்கு உரைக்க கூற வந்திருக்கும் பெண்கள் அணியினரே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மஞ்சள் கொத்தோடு, மாமரத்து இலையோடு, இஞ்சி தண்டோடு, எறும்பூரும் கரும்போடு, வட்ட புதுப்பானை வாயெல்லாம் பால் பொங்க, பட்டு புதுச்சோறு பொங்கி வரும் இந்த நல்லதொரு திருநாளில் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட பாரதி கண்ட புதுமை பெண்களே, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக சமாளிக்கக்கூடிய புத்திசாலி பெண்கள்னு பேச வந்திருக்கிறேன். நேற்றுக்கு பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை பெண்களுக்கு எத்தனை வேலை. காலையில் எழுந்துச்சு வாசலில் கோலத்தை போட்டு அடுப்பில் பொங்கலை வச்சு அந்த பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல்னு கூவி குழவை போட்டு அந்த பொங்கலுக்கு தேவையான அரிசி சேர்த்து, வெல்லம் சேர்த்து, நெய் சேர்த்து அதை பக்குவமாக இறக்கி வைக்கணும். ஆனால் ஆண்களுக்கு என்ன வேலை? அந்த பொங்கலை சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. அப்படியே சாப்பிட்டாலும் சத்தம் இல்லாமல் சாப்பிட்டா போகிறாங்க. ஏன் பொங்கலுக்கு சட்னி செய்யலை, சாம்பார் செய்யலைன்னு சண்டை போடுறாங்க. நாங்கள் தான் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது சக்கரை பொங்கல், இதை சும்மா தான் சாப்பிடணும், வெண்பொங்கலுக்கு தான் சட்னி சாம்பார்லாம் செய்யணும்னு. இப்படி வெண்பொங்கலுக்கும் தைப்பொங்கலுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் எங்க இருந்து குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க போறாங்க? சூப்பர். அப்படியே தெரிஞ்சாலும் ஆண்களுக்கு என்ன தெரியுது? ஒன்று பொங்கல் பண்டிகை தெரியும், இல்லைன்னா திங்கிற தீபாவளி பண்டிகை தெரியும். ஆனால் பெண்கள் நாங்கள் வீட்டில் எத்தனை விதமான பண்டிகைகளையும் விழாக்களையும் காலமுறை தவறாமல் சரியாக கடைபிடிச்சிட்டு வரோன்னு தெரியுமா?
அமாவாசை பௌர்ணமி, அமாவாசையா இருந்தா ஆடி அமாவாசை, தை அமாவாசை, வைகாசி விசாகம், ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆவணி அவிட்டம், நவராத்திரி, திருக்கார்த்திகை, மார்கழி உற்சவம், மாசி மகம், வைகுண்ட ஏகாதசி, பங்குனி உத்திரம், இதுக்கடையில அஷ்டமி, நவமி, கிருத்திகை, திருவாதிரை, சஷ்டி, பிரதோஷம், இந்த மாதிரியான நாட்கள்ல வீட்டுல என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்யறவங்க பெண்கள் தானே. இந்த நாட்கள் மட்டும் தான் நீங்க சமைப்பீங்கன்னு சொல்றீங்களா? அப்படிலாம் இல்ல நடுவர், மிச்சம் கூட அவங்க சமைப்பாங்களோ? இந்த நாட்களுக்கெல்லாம் ஸ்பெஷலா முக்கியத்துவம் கொடுப்போம் நாங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் இந்த என்னைக்கு வரும்னாலும் தெரியுமா ஆண்களுக்கு? அது கஷ்டம், அது கஷ்டம். தெரியாது இல்லையா? அது தெரியாது. இதையாவது விடுங்க. ஒரு வெள்ளிக்கிழமைனா எங்களுக்கு எத்தனை வேலை. பெண்கள் எல்லாரும் வெள்ளிக்கிழமை பொழுதுகள்ல தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு விரதம் இருந்து கோயிலுக்கு போய் குடும்பத்துக்காக வேண்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க, விரதம் இருக்கிறாங்க. அது மட்டுமா, வீட்டையும் சுத்தப்படுத்தி அன்னைக்கெல்லாம் நீங்க பெண்களை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் மகாலட்சுமியோட மறுஉருவமா இருப்பாங்கங்க. ஆத்தாடியா, வீட்டை சுத்தப்படுத்தி வீட்டில் உள்ள திருவிளக்கு ஏற்றி தீபாதாரனை காட்டி அந்த வீடு முழுக்க அந்த சாம்பிராணி புகையை பரப்பி வீட்டையே கோயிலா மாத்திருப்போங்க. மகாலட்சுமி மாதிரி வரும்போது அவங்களுக்கு பத்திரகாளி மாதிரியே தெரியுது போல. கேளுங்க நடுவர்களே, ஆண்கள் என்ன செய்யறாங்க, இந்த வெள்ளிக்கிழமைங்கிறத கூட மறந்துட்டு அன்னைக்கு தான் மற்ற நாளெல்லாம் வெறுங்கையோட வீசினகையும் வெறுங்கையுமா வர்றவங்க அன்னைக்கு தான் மாட்டுன மட்டனையும் இல்ல சிக்கனையும் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அது வரைக்கும் மகாலட்சுமி மறுஉருமா இருந்த நாங்கெல்லாம் காளி சக்தியா அவதாரம் எடுக்க வேண்டியதாயிருது. அப்பப்ப வருமோ காளி கையில ஏதாவது கரண்டி வருமா? அப்படிலாம் இல்ல நடுவர்களே, காளி சக்தி அவதாரம் எடுக்க வேண்டியதாயிருது. அதுக்கப்புறம் என்ன செய்ய, சாமிக்கு பூஜையை நிறுத்திட்டு இவர்களுக்கு பூஜை செய்ய வேண்டியதாயிருது. அது சரியான பூஜையா இருக்குமே. மந்திரம்லாம் நிறைய ஓத வேண்டி இருக்கு நடுவர் அவர்களே. வீட்டை விட்டு ஓடி இருப்பாப்லையே. நீங்க அந்த பூஜை சொல்றீங்களோ, இந்த சூடம்லாம் ஏத்தி. எதிரணியின் பேச்சாளர் நம்முடைய மண்ணின் மைந்தன் திரு பால்ராஜ் அவர்கள் பார் போற்றும் பண்பாளர், நாடு போற்றும் நல்லவர், ஊர் போற்றும் உத்தமருங்க. பரவாயில்ல, நீங்க மிகச்சிறந்த அறிவுக்கத்துல எழுப்பி காந்தியோட பிறந்த நாள் என்னைக்கு, காமராஜரோட இறந்த நாள் என்னைக்கு, நேருவோட கல்யாண நாள் என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா சரியா பதில் சொல்வார். அவரோட கல்யாண நாளை கேட்டா தெரியாது, மறந்துடுவார். அது எப்படிமா ஞாபகத்துக்கு வரும்? அவர்களே, அவர் மட்டும் இல்ல, நாங்கள் எல்லாருக்குமே கல்யாண நாள்னாலே அப்படி ஒரு அலர்ஜி, மறந்துடுவாங்க. அதாவது ஒரு அம்மா இருந்துச்சு ஒரு வீட்டுல, அவங்க வந்து காசை எங்க ஒளிச்சு வைப்பாங்கன்னா எங்கேன்னு ஒரு அக்கா கேட்டிருக்கு. அதெல்லாம் என் புருஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒளிச்சு வைக்கிற இடமே தெரியாது. எங்கே ஒளிச்சு வைப்பேன்னா கல்யாண ஆல்பத்துல போய் ஒளிச்சு வைப்பாங்களாம். ஏன்னா அதைத்தான் அவங்க பார்க்கவே மாட்டாங்களாம். ஆனா கணவன் கல்யாண நாளை மறந்தா கூட எங்களுடைய அன்பு தங்கை அவருடைய மனைவியார் ஆனந்தவள்ளி அதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்கங்க. அவருக்காக கல்யாண நாள் அன்னைக்கு கேசரி செய்வாங்க. ஆமா நடுவர் அவர்களே, கல்யாண நாள்னா கேசரி செய்யறதா உலக வழக்கம். அப்பயும் இவர் சட்னி கேட்பாரு. அப்படி இல்ல நடுவர் அவர்களே, அப்படியாச்சும் நாங்க ஞாபகப்படுத்தி ஆகணும்ல. அவர் தான் சட்னி கட்டினாரு, நீங்க சட்னி வச்சானே அவர் சாப்பிடுறாரு, சாப்பிடாம போறாரு. நான் கேசரி செஞ்சிருவோம் நடுவர் அவர்களே, ஆனா யூடியூப்ல பாப்போம் அல்வா கிண்டுவது எப்படி, பால்கோவா பண்ணுவது எப்படி, அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஒன்லி கேசரி மட்டும்தான். ஏன்னா அல்வா கிண்டலாம் யூடியூப்ல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு அல்வா கிண்டுறது, யூடியூப்ல பார்த்துட்டு டெஸ்ட் பண்றது. ஆமா, அப்படி அல்வா கிண்டலான்னு பார்த்தா பாத்திரத்துல அல்வா கிண்ட ஆரம்பிக்கும் போது அடியில இருந்து தீ நேரம் ஆக ஆக பாத்திரத்து மேல பிடிச்சிருது. அதனால அந்த ரிஸ்க் எல்லாம் நாங்க எடுக்கிறது கிடையாது. கேசரி ஈஸி, அதைத்தான் ஆனந்தவள்ளியும் செஞ்சிருக்காப்ல. கேசரி செஞ்சு அலுவலகத்துக்கு போறவருக்கு கொடுத்து விட்டுருக்காப்ல. இவர் என்ன செய்யணும், அதாவது கனவுகளோட வீட்டுல காத்திருந்திருக்கு. கேசரியை சாப்பிட்டுட்டு அவருக்கு கல்யாண நாள் ஞாபகம் வந்திருக்கும். அப்படி ஞாபகம் வந்தா வரும்போது பட்டு புடவையோட வாராரோ இல்ல 10 பவுன் சங்கிலியோட வாராரோன்னு வழி மேல விழி வச்சு காத்திருந்தா இவர் சாப்பிட்டு வெறும் பாத்திரத்தோட வரார் நடுவர் அவர்களே. இப்போ எப்படி இருக்கும் பாருங்க. அப்பவும் பொறுமையை இழக்காத நம்மளுடைய ஆனந்தவள்ளி கேட்டிருக்கு, என்னங்க கேசரி செஞ்சு கொடுத்தனே சாப்பிட்டீங்களா சாப்பிடலையான்னு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னு தெரியுமா, நீ எப்போ கேசரி செஞ்சு கொடுத்த, உப்புமா தானே செஞ்சு கொடுத்து விட்டேங்கிறாரு நடுவர் அவர்களே.
அன்னைக்கு தான் ஆனந்தவள்ளி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிருச்சு. கேசரிக்கும் உப்புமாவுக்கு வித்தியாசம் தெரியாத இவருக்கு கல்யாண நாளை ஞாபகப்படுத்தினா என்ன, ஞாபகப்படுத்தலைன்னா என்ன, அவருக்கு கொண்டாட வேண்டியது பிறந்த நாள் மட்டும்தான். அப்படி கேசரியில சீனி போடாம உப்பை போட்டிருப்பீங்க, உப்புமா அவர்களே சுகர் வந்துரும்ல. ஓ, சுகர் வந்துரும்ல நடுவர் அவர்களே. அதில் நாங்கள் அந்த நர்ஸ் வேற, அப்போ அந்த ஹெல்த் கான்சியஸோட இருக்கணுமா வேண்டாமா? சரிதான். நடுவர் அவர்களே, இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே நாங்க பாயசம் வச்சா கூட அத பாயசம் நம்ப வைக்கிறதுக்கு இல்லையா படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. எவ்வளவு பாடு, எவ்வளவு பிரச்சனை. ஆமா. ஆனா இந்த இடத்துல நடுவர் அவர்களே நான் ஒரு விஷயத்த சொல்லிதான். அதாவது இவரை போல கிடையாது. என்னுடைய அன்பு கணவர் ரொம்ப பொறுப்பானவருங்க. என்னுடைய குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்தா அவர் என்ன பாட போறாரு இப்ப சொல்லுங்க. நான் போய் கலந்துக்கிறோமா அப்படின்னு போவார். அங்க ஸ்கூல் வாசல்ல காலடி எடுத்து வச்ச உடனே எனக்கு தான் ஃபோன் பண்ணுவாருங்க. ஃபோன் பண்ணி என்ன கேட்பாருன்னு தெரியுமா? ஏமா நம்ம மகன் எத்தனாம் கிளாஸ் படிக்கிறான்னு கேட்பார். அடுத்து நம்ம மகன் எத்தனாம் கிளாஸ் படிக்கிறான்னு கேட்பார். நாங்கள் அப்படியா இருக்கோம். பெண்கள் பாருங்க, வீட்டில் 10 பேர் இருந்தால் கூட 10 பேரோட பிறந்த நாள், பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த்னு அத்தனையும் ஞாபகம் வச்சுக்கிடுவோம். ஒரு கோயிலுக்கு போனால் கூட வீட்டில் இருக்கிறவங்களோட அத்தனை பேரோட ராசியையும் நட்சத்திரத்தையும் யாருங்க சொல்வா? கரெக்டா பெண்கள் தானே சொல்வாங்க. நாங்களுக்கு அவங்களோட ராசி நட்சத்திரமாவது தெரியுமா? தெரியாது இல்லையா? சுத்தமாக தெரியாது. சரி, இதாவது வீட்டு விவகாரம் விட்டுறலாம். ஜவுளி கடை வரைக்கும் தெரியும் இவர்களுடைய அறிவாளித்தனமும் புத்திசாலித்தனம். பொங்கல் பண்டிகைனா என்ன செய்வாங்க? வேட்டி சட்டை எடுப்பாங்க. இல்லை தீபாவளி பண்டிகைனா பேண்ட் சட்டை எடுப்பாங்க. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. பெண்கள் புத்திசாலித்தனமானவர்கள், நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்ப மாறக்கூடியவர்கள், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியவங்க. அது ஜவுளி கடைக்காரங்களுக்கே தெரியும். அதனால ஜவுளி மார்க்கெட்டில், ட்ரெஸ் மார்க்கெட்டில் எங்களுக்கு எத்தனை வகையான உடைகள் இன்னைக்கு இருக்கு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க நடுவர் அவர்களே. கண்டிப்பா ஏடிஎம் கார்டே உங்க கையில தானே இருக்கு. அப்புறம் உங்களுக்கு தான் தயாரிப்பாங்க. ஆஃப் சாரி, காட்டன் சாரி, காஞ்சிப்பட்டு, திருவரங்கம்பட்டு, திருப்புவனம்பட்டு, திருவங்காடு பட்டு, குபேரப்பட்டு, சாமுத்திரிக்கா பட்டு, பனாரஸ் பட்டு, லாங் மிடி, ஷார்ட் மிடி, காட்டன் டாப்பு, லாங் டாப்பு, இதில் லெகின்ஸு, ஜெகின்ஸு, ரசகளி, மசகளி, மஸ்தானி, இப்படி எத்தனை வகையான உடைகள் இருந்தால் நடுவர் அவர்களே, எங்களுடைய கணவனின் வருமானத்துக்கேற்ற ஒரு சேலையை மட்டும்தான் எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வருவோம். பாருங்க, இப்போ மட்டும் பொய் நினைக்கிறேன். அது இல்லை நடுவர் அவர்களே. இன்னைக்கு நீங்க சேலையை பத்தி பேசுறேன்னு தவறா நினைக்க வேண்டாம். நீங்க இத்தனை பட்டு சொல்றீங்க, ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது கஷ்டப்பட்டு மட்டும்தான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நடுவர் அவர்களே. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் திரும்பி பார்க்குது. அமெரிக்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறாங்க. எதை பற்றி? தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த மாமியா மருமக சண்டை, நாத்தனா சண்டை, இதெல்லாம் அடியோட அழிஞ்சு போச்சு, காணாம போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் யார்? எங்களுடைய பெண்கள் தானே. அதற்காக பெண்கள் கையில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? ஒன்று மஞ்சள் சேலை, இன்னொன்று ஊதா சேலை. அதாவது பெண்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நாத்தனாருக்கு மஞ்சள் சேலை எடுத்து கொடுப்பாங்க நடுவர் அவர்களே. அந்த நாத்தனா பேசினாலும் சரி பேசலினாலும் சரி, அவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி சண்டையை போட்டிருந்தாலும் சரி, மண்டையே உடைச்சிருந்தாலும் சரி, அதையெல்லாம் மறந்துட்டு மஞ்சள் சேலை எடுத்து கொடுப்பாங்க. திருப்பி அவங்க ஊதா சேலை எடுத்து கொடுப்பாங்க. இதனால் என்ன ஆயிருக்கு? குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு, சண்டை சச்சரவு இதெல்லாம் சரியாகி பெண்கள் இன்னைக்கு பாருங்க ஒற்றுமையாக எப்படி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த ஆண்களை பாருங்க, அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தருமா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால குடும்பத்தில் நான் இந்த ஆண்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் உங்கள் மாமனார் நல்லா இருக்கணுனோ இல்லை மச்சனார் நல்லா இருக்கணுனோ இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கர்ச்சிப்பாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? எங்களை பார்த்தா அது கற்றுக்கலாம் இல்லையா? மாமியாருக்கு இல்லை அம்மாவுக்கு அரும்புல் சேலை, மாமியாவுக்கு மல்லிகைப்பூ சேலைன்னு எடுத்துற மாதிரி நீங்கள் ஒரு கட்டம் போட்ட சட்டை, வட்டம் போட்ட பேண்ட்டு, பூ போட்ட பனின்னு எதையாவது ஒன்று எடுத்துடலாம் இல்லையா? அதனால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் பெண்களே. அந்த தீர்ப்பை சொல்லும்படி கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் வீட்டில் பேசுகிற சுற்றி இருக்கிற தெருவில் உள்ள எல்லாத்தையுமே போட்டு வாங்கிட்டாங்க. உண்மையிலே சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அதாவது இவங்க சொன்ன மாதிரி தான் கேசரிக்கும் உப்மாவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து நம்பிக்கையில தான் சொல்றாங்க. இப்படிதான் இருக்காங்கன்னே அவங்க சொல்லிட்டாங்க. ஒருத்தர் இப்படிதான் வந்து யூடியூப்பை பார்த்து அந்த அம்மா ரசம் வச்சிருந்துருக்கு.
அப்போ இவர் செல்ஃபோனில் ஒரு வீடியோ பார்த்துட்டே போயிட்டு ரசத்தை வந்து டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இவர் என்னம்மா நீ ரசத்தை போட்டு இப்படி வச்சு யூடியூப்பில் பார்த்து வைக்காத சொன்னால் கேட்குறியா அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டு போய் குடிச்சிருக்காரு. ஒன்றும் உப்பு இல்லை புளிப்பு இல்லை. அட லூஸு, செல்ஃபோனை வச்சுட்டு குடி, ரசம் இங்கே இருக்குது, செம்பில் இந்த தண்ணியை குடிச்சிட்டு நீ ரசம்னு குடிச்சிங்கன்னா அப்புறம் உப்பு எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மாதிரி இந்த அம்மா சொல்கிறது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த பக்கமும் இவங்க பேசி முடித்தா தானே நம்ம சொல்ல முடியும். பல கஷ்டங்களை சொன்னாங்க. அதாவது முன்னாடியெல்லாம் வந்து காதலியை பார்க்க போனால் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் போவாங்க. இப்போ அம்மா அப்பா பார்க்க போனோம்னா மனைவிக்கு தெரியாமல் தான் போக வேண்டியிருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, இவங்களுடைய வாதிட வந்ததை வந்து இப்போ இவங்க சொன்னதெல்லாம் வந்து தப்புன்னு நிரூபித்து தான் ஆகணும். ஆனால் அதுக்கும் பயந்து தான் ஆகணும். வீட்டில் போய் பார்க்குறவெல்லாம் போட்டு பராசக்தியாக மாறிட்டீங்கன்னா அப்புறம் கஷ்டமாகி போயிடும் அவரோட லைஃபு. இருந்தாலும் பரவாயில்ல, திரு பால்ராஜ் அவர்கள் ஆண்கள் தான் பிரச்சனையை சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வராங்க. வாங்க. வந்து ஆடு மாடு மேய்த்து கரிசல் பூமியிலே விவசாய போர் செய்து என் வாழ்வை செம்மையாக்கிய என் தாய் தந்தையரை முதற்கண் வணங்குகிறேன். ராஜகலைஞன் என்ற புனைப்பெயரை கொண்டு ராமநாதபுரம் சீமையிலே பல அரசு விழாக்களை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர் நடுவர் திரு விஜயராம் அவர்களே, வீட்டிலே பிரச்சனை செய்வது மட்டுமல்லாமல் மேடையிலும் வந்து பிரச்சனை செய்யும் எதிரணியினரே, அப்படி சொல்லுங்க, மிகச்சிறந்த பேச்சாளர்களை அடக்கிய என் அணியினரே, வாழ்நாள் முழுவதும் பிரச்சனைகளை மட்டுமே சமாளித்து கொண்டிருக்கும் ஆண்களே, பொங்கல் தினத்தன்று விதவிதமான சமையல் செய்வது மட்டுமல்லாமல் பல பிரச்சனைகளையும் செய்து கொண்டிருக்கும் பெண்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, இத்தைப்பொங்கல் விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் என் அன்பு தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே சொன்னாங்க, என்னது கேசரி வெண்பொங்கலா? நீங்கள் கேசரியை கேசரி மாதிரியும் வெண்பொங்கலை மாதிரி செஞ்சால் நாங்கள் ஏன் உங்களை கேள்வி கேட்க போகிறோம்? அது கேசரியா வெண்பொங்கலா நீங்கள் வீட்டில் சொல்லிவிட்ட அப்புறம் எங்களுக்கே தெரியுது. நடுவர்களே, வெண்பொங்கல் என்னைக்கு வைப்பாங்கன்னு நம்ம இந்த லிஸ்ட்லாம் கிடையாது. நடுவர்களே, காலையில் ஆஃபீஸுக்கு சாம்பார் கொடுத்து விட்டாங்கன்னா அன்றைக்கி வெண்பொங்கல் நம்ம கன்ஃபார்ம் நினச்சிக்கிற வேண்டியா. அவ்வளோவே. காலையில் சாம்பார்னால் நைட்டு வெண்பொங்கல் தான். அது எப்படி இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிற வேண்டியா. அது வந்து இது வெண்பொங்கலா சோறான்னு கேட்குறதே கிடையாது. இந்த கேசரி உப்புமாவான்னு கேட்டாங்க. நீங்கள் கேசரியா கேசரி மாதிரி இனிப்பு போட்டுச்சு, நாங்கள் அது கேசரியான்னு கேட்க போகிறோம். கேசரியா உப்புமாவான்னு எதுவுமே தெரியல நடுவர்களே. அதான் ஒரு ஆப்ஷனாக கேட்டு பார்த்துக்கிறது. இன்னொரு விஷயம் சொன்னாங்க நடுவர்களே, கல்யாண நாளை யாராவது மறப்பாங்க நடுவர்களே? அது எப்படி மறக்க முடியும்? எல்லாரும் சிறைவாசம் போன நாள் யாராவது நடப்பாங்களா? சுதந்திரமா சுத்திக்கிறத கொண்டு போய் ஒரு சிறைக்குள்ள தள்ள நாள் யாராலையும் மறக்க முடியுமா? பாருங்க, அப்படியே கஷ்டப்பட்டிருக்காரு. அப்படியே மறந்தாலும் வீட்டுக்குள்ள நுழைய முடியுமா நடுவர்களே? அந்த பிப்ரவரி 3ஆம் தேதி இன்னும் கண்ணு முன்னாடி நிக்கி நடுவர்களே. பிப்ரவரி 3ஆம் தேதி அந்த நாள பால்ராஜ் அவர்கள் சிறையில் சென்ற நாள் அப்படின்னு சொல்றாரு. 2017 பிப்ரவரி 3 மறக்க நடுவர்களை வாழ்நாள் இந்த நாளா? ஏங்க நான் மறக்க மாட்டேன் போலங்க. நான் வேணா வாழ்த்து அனுப்புறேன். இத்தனை தடவை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. இவரை போய் இப்படி வாங்குறீங்க. அது வேற வீட்டுக்கு வேற திரும்பி வர முடியுமா அதை மறந்துட்டு? பாருங்க எத்தனை பக்கத்தை பரட்டுறாரு பாருங்க. உங்களோட பதிலளிக்க எத்தனை பக்கம். நடுவர்களே, ஒரு ஆண் திருமணமான அன்றைய தினமே விட்டு கொடுக்கும் மனப்பான்மைக்கு பழக்கப்படுறார் நடுவர்களே. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு தண்ணி குடத்தை வச்சு அதுக்குள்ளே ஒரு மோதிரத்தை போட்டு யார் ஃபஸ்ட் எடுக்கிற அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க. அன்னைக்கு ஆரம்பிக்க நடுவர்களே ஆண்களோட வெட்டி கொடுக்க மனப்பான்மை. என்ன செய்வோம், நம்ம இப்படியே நின்றுவோம். நம்மளால் எடுத்துகிட்டு வெற்றி 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 வெற்றின்னு தூக்கிடுவாங்க. அன்னைக்கு விட்டு கொடுக்குற பழகினவங்க தான் நடுவர்களே. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு விட்டு கொடுத்துட்டே போய்கிட்டோம் நடுவர்களே. அன்னைக்கு எடுத்துருந்தோம்னா அன்னைக்கு இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் விட்டு கொடுத்துட்டு மட்டும்தான் இருக்கோம் நடுவர்களே. நாங்கள் நடுவர்களே, பெண் சுதந்திரம், சமநீதி, சம உரிமை, ஆண் பாதி பெண் பாதி, இப்படி எல்லா காலகட்டையும் கடந்து போய் இப்போ நாங்கள் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நடுவர்களே. இந்த காலகட்டத்தில் பெண்களையும் ஆண்களுக்கு சமமாக நாங்கள் வேலைக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக. அப்படி வேலைக்கு போகிற அந்த சுச்சுவேஷனில்
பெண்களுக்கு அந்த வேலை பார்க்குற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலுமே நாங்கள் தான் நடுவரில் போய் சரி பண்ணிட்டு வரோம். உடனே எங்களுக்கு தான் ஃபோன் வரும். அப்படி வேலைக்கு போகிற ஒரு பைக்கில் வேலைக்கு போகிற ஒரு பொண்ணை எடுத்துக்கிறோம் நடுவரில் யாரோ ஒரு ஆளை தான் சொல்கிறேன், யாரும் குறிப்பிட்டு சொல்ல. ஒரு பைக்கில் ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறோம் வச்சுக்கிறோம். சரி, வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பர்ன்னு ஒரே திருக்கு தான். லெஃப்ட்டு சைடுன்னு எதையும் பார்க்குறதே கிடையாது. எதுவும் பார்க்கறது இல்லை. எதையும் பார்க்குற நேரம் ஒரே திருக்கு தான். இப்படி போய்கிட்டு இருக்கிற பைக்கு எனக்கே ஒரு நாள் எங்கேயே பிரேக் டவுன் நிற்கும். அன்றைக்கி ஃபோன் வரும். ஹலோ, பஞ்சர் கடையா? என்னம்மா? மாமா, என் பைக்கு பிரேக் டவுன் பாதியிலே நிற்குமாம்மா, இந்த புதுக்கிராமத்தை தாண்டி நிற்க, கொஞ்சம் வாங்கலேன் அப்படின்னு ஃபோன் வரும் மட்டும் நினச்சிடா நடுவரில். இந்த காலகட்டத்தில் அவ்வளோ மரியாதைலாம் கிடையாது. ஹலோ, எங்கே இருக்க? என்ன? இல்லை எங்கள் பதில் ஒரே மாதிரி. அதை விட மோசமா? எங்கள் பதில் அதே என்னம்மா தான். என்னம்மா? என்ன நொன்னம்மா? ஒரு பைக்கு கூட ஒழுங்காக பார்க்க மாட்டியா? என்னை நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு தான் ஃபோன் வரும். ஓ, நான் கூட நீங்கள் தான் திட்டுறீங்கன்னு நினச்சேன். திட்ட முடியுமா நடுவரில்? திட்டிட்டு வீட்டுக்குள்ளே போக முடியுமா? சரி, என்ன செய்யறது? கஞ்சிக்கு வழியெல்லாம் போயிடும். இது ஏன் சொல்ல வர நடுவரில், ஒரு சாதாரண பைக்கில் ஏறுற பிரச்சனை கூட ஒரு ஆண்கள் தான் நடுவரில் சமாளித்து கொடுக்க வேண்டிய பெண்களுக்கு. சரி, நடு ரோட்டில் தான் நிற்கிறீங்களே, திட்டாம தான் சொன்னான்னு நடுவரில். இந்த ட்ரெஸ் எடுக்கிற விஷயத்தை போய் சொன்னாங்க நடுவரில். என்னென்னமோ பட்டில் நிறைய சொன்னாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரணும்னு வச்சுக்கிறோம் நடுவரில். பத்திரிக்கை அடிக்கிறது பந்தக்கால் நடுறது எல்லா வேலையும் நாங்கள் தான் பார்ப்போம். அவங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரெஸ் எடுக்கிற ஒரு வேலையை மட்டும்தான் நடுவரில் அவங்க பார்ப்பாங்க. அந்த வேலைக்குமே நாங்கள் தான் கூட்டிகிட்டு போவோம். கடைக்கில் கூட்டிகிட்டு போய் விடுறது மட்டும்தான் நடுவரில் எங்கள் வேலை. 4 புள்ள போட்டு உருட்டு பெரட்டுன்னு பெரட்டுவாங்க நடுவரில். எனக்கு தெரிஞ்சு ஒரு சேலை எடுத்ததெல்லாம் சரித்திரத்தில் கிடையாது. இந்த அம்மா பொய் தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலையை கடைசியாக இந்த கடைக்குள்ளே போன ஒரு ரியாக்ஷன் காட்டுவாங்க நடுவரில். இந்த சந்திரமுகி படம் பார்த்துருப்பீங்களா? அதில் ஜோதிகா ரூம்குள்ளே போவாங்க. போனவொன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் தெரியும் பார்த்துருக்கீங்களா? ஒரு பளிச்சுன்னு இருக்கும் நடுவரில் மூஞ்சி. அந்த ஃபேஸ்க்கு வந்துடுவாங்க. இதே தான் நம்ம சங்ககால புலவர் கார்மேய புலவர் பாட்டில் சொல்லியிருப்பார். தித்தித்த தாதூதி தூதூதி தத்தூதி துத்தி துளித்ததா தூதூதி தாதூதி தித்தித்த தூதூதி தித்தித்த தெத்தித்ததோ தித்தித்த தாதன்னா. என்ன நடுவரில், மலர்ச்சோலைக்குள் போகிற வண்டு வந்து என்ன செய்யணும், எந்த மலரில் உட்காந்து தேன் குடிக்கிற அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்குமா நடுவரில். கடைசி வரைக்கும் தேனே குடிக்காதான். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நம்ம ஆள் கடைக்குள்ளே போனதுலேருந்து ட்ரெஸ் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த அதை இறக்குங்க, ஏன்னா அந்த இது இறக்குங்க, ஆனால் அந்த இது எடுங்க, கடைசி வரைக்கும் உருட்டி பெரட்டிக்கிட்டே இருப்பாங்க நடுவரில். கடைசியாக கடையை ஃபுல்லாக களைச்சி போட்டு ஒரு சேரீயை தூக்கிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த சேரீ பீரோக்குள்ளே போகணும்னு நினைக்கிங்களா? போகாது. அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க. மை லவ்வபுள் ஃபேமிலி, மை க்யூட் ஃபேமிலி இப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த க்யூட் ஃபேமிலியும் லவ்வபுள் ஃபேமிலி நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம். என் அண்ணனோ என் தம்பி யாரும் இருக்க மாட்டான். யார் இருப்பாங்கன்னா மனைவி இருப்பாங்க, அவங்க அக்கா இருப்பாங்க, அவங்க அண்ணன் வீட்டுக்காரமாக இருப்பாங்க, அவங்க தம்பி வீட்டுக்காரமாக இருப்பாங்க, அவங்க சித்தி பொண்ணு இருக்கும், பெரியமா பொண்ணு. இந்த டீமாக இருக்கும் நடுவரில். ஒரு அந்த சைடாக இருக்கும், அந்த சைடாக இருக்கும். நம்ம சைடு ஒன்று வச்சுட்டா கூட போச்சு. கடைசி என்ன ரிசல்ட் வரும் தெரியுமா? என்ன சாரி மாடலே சரியில்லை, உன் வீட்டுக்கார போய் மாற்றிட்டு வர சொல்லு. இந்த பார்டரில் பாரு லேசாக ஏதோ தெரியுது, சரியில்லை, மயில் சரியா தெரியல, மாற்றிட்டு வர சொல்லு. ஏன்னா இவங்க கடைக்கு போக முடியாது. அந்த கடைக்காரரை அவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்க. திருப்பி போனா 4 புள்ள பெரட்டி எடுத்துப்பான், விடுவான் அவன். நல்ல வேலை இந்த பார்க்கெல்லாம் இப்போ ஏற்படுத்திட்டாங்க பெரிய பெரிய கடைகளில். நமக்காண்டி தான் பார்க்கில் உட்காந்து நீங்கள் பாட்டு மணிக்கணக்க விளையாட்டுக்கிட்டு இருங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன். சரி, என்ன செய்யறது, வீட்டில் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணுமேன்னு சொல்லி பையை தூக்கிட்டு போவோம். போன உடனே அந்த பில் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பான், பொருள் மாட்டி தரப்பட மாட்டாதுமா. சரி, என்ன செய்ய, இப்படியே மாற்றிட்டு வரணுமேன்னு சொல்லி போய் அவன்கிட்ட நீட்டுவான் சேலையை. அண்ணன் சேலையை மாற்றி கொடுங்கன்னு. யோ போர்டு பார்க்க மாட்டேன், அதெல்லாம் மாற்றிடுவேன் போய் அப்படிமா. அப்போ என்ன செய்யறது, ஐயா என் பேர் விஜயராமன், எனக்கு ராமநாதபுரம் சீமையில் ராஜகலைஞன்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு இந்த பாட்சாவோட பாணியில் ஒரு டைலாக் விட்டு நம்ம ஐடி கார்டு கிட்டே காமிச்சு ஏதோ ஒரு விதத்தில் சேலையை கொண்டு வந்து மாற்றி தருவோம். சாதாரண ஒரு சேலையில் ஏற்படுற பிரச்சனையை கூட இவங்களாம் சமாளிக்க முடியும் நடுவரில். அதுக்கும் ஆண்கள் தான் தேவைப்படுறாங்க. நம்ம தான் சமாளிக்கணும். ஒன்றும் மாற்றணும், இல்லைன்னா இன்னொரு கை காசை போட்டால் வாங்கி தந்துடணும். என்ன பிரச்சனை சமாளிக்க நம்ம நடுவரில். பிரச்சனைன்னு வந்துட்டு அங்கே சமாளிக்கிற ஆண்கள் தான் நிற்க வேண்டியிருக்கு. எங்கே 5-6 பேர் இருக்காது, சொல்ல முடியல. உண்மையை சொல்லித்தான் நடுவரில் ஆகணும். 5 பேர் இருந்தானே 50 பேர் இருந்தானே. புறநானூறு பாடலில் ஒரு பாடல் சொல்லுவாங்க நடுவரில், ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தை கடனேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது மூங்கிலாக மட்டுமே பிறக்கிறான், அவனை துளையிட்டு சரி செய்து சூடுகோல் காட்டி வளைத்து மூங்கிலாக மாட்டோம் ஆண் மட்டுமே. நடுவரில் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அவனுக்கு எந்த கடையில் முடிவிட்டா நல்லா இருக்கும், எந்த ஸ்கூலில் சேர்த்து அவன் நல்லா படிப்பான்,
சப்போஸ் +10 +2 மார்க் கம்மியாக எடுத்துட்டா, யார் கையில் காலையே விழுந்தோம், நல்ல காலேஜில் சேர்த்தோம், நல்ல வேலைக்கு போகிற வரைக்கும் ஒரு குழந்தைக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தனக்குத்தானே எடுத்து சமாளிக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் நடுவர் அவர்களே. கண்டிப்பாக கண்டிப்பாக கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. எவ்வளவு கஷ்டத்தில் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, வாழ்க்கையில் நடக்கிற உண்மை நடுவர் அவர்களே. கொதிச்சு போயிருக்கேன் அப்படி. நீங்களும் கொதிச்சிட்டீங்களா? பராசக்தி அது கொதிச்சது. இன்னைக்கு என்னதான் மேடையில் நடக்க போகணும்னு தெரியலையே. இது மட்டும் இல்லை நடுவர்களே, இப்போ வீட்டில் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்படணும்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு ஒரு வண்டியை பிடிச்சி எந்த நோய்க்கு எந்த ஹாஸ்பிட்டல் போனால் சரியாகும் டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்து அவசர கால நேரத்துலையும் ஏற்படுற பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் நடுவர் அவர்களே. கண்டிப்பாக நடுவர்களே, இதெல்லாம் விட்டுருவான். ஒரு ஆண் திருமணமான பிறகு தன்னோட மனைவி அம்மாவை ஒரே வீட்டில் வச்சுட்டு அவன் படுற அவஸ்தை இருக்கு. ஐயோ முடியல நடுவர்களே. அதுவும் இந்த சாப்பாடு பிரச்சனை இருக்கு, பெரும் பிரச்சனை நடுவர்களே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நடுவரில் இந்த நைட் டயத்தில் தான் சாப்பாடு எங்கள் வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இப்போது வீட்டில் ஒரு நாள் சப்பாத்தி வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு சப்பாத்தி வச்சுருப்பாங்க, மனைவி ஒரு குருமா வச்சுருப்பாங்க. பூன் துப்ப முடியாத அளவுக்கு ஏதோ கொஞ்சம் மரியாதை வச்சுருப்பாங்க. ஏங்க நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க? நடுவரில் ஏத்தாப்புல உட்காந்துருக்காங்க நடுவரில், வேறு பேச முடியாது மரியாதை இல்லாமல். வீடியோ வேட ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே இருந்தாலும் இல்லாட்டாலும் மாட்டினான் நடுவரில். இங்கே இல்லாட்டாலும் செய்தி பேர் லைவா. நைட்டு உப்புமா தான், நைட்டு சப்பாத்தி செஞ்சுருப்பாங்க, ஒரு குருமா வச்சுருப்பாங்க. ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேசாமல் சாப்பிட மாட்டாங்க. மாமா குருமா நல்லா இருக்கா அப்படிம்பாங்க. இந்த பக்கம் எங்கள் அம்மா உட்காந்துருப்பாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னால் மனசுக்குள்ள பாவி பையா இந்த குருமா போய் நல்லா இருக்குன்னு சொல்கிறானே, பொண்டாட்டி சால்ரா அடிக்கிறவாய் நினைப்பாங்க. அந்த நேரத்தில் நல்லா இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும், நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாமல் அம்மா வீட்டுக்கும் போக முடியாது. அம்மா அங்கேயே தான் இருக்குது. தனியாக வீடு இருந்தாலும் போய் சாப்பிட்டுக்கலாம். நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாமல் ஓரளவு தண்ணி கிண்ணி குடிச்சு செருமலை போட்டு சும்மா லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்கிலேசி மாதிரி பிரச்சனையை சமாளித்து ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் நடுவர்களே. நான் மட்டும்தான் அப்படி சமாளிக்க நினச்சிக்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரீசெண்டாக போயிருந்த நடுவர்களே. அந்த சரி ரவா கேசரி என் வீட்டிலாம் ஃப்ரெண்டு ஒன்று பொய் சொல்ல சொன்னாங்க. வீட்டில் தெரியாமல் சொல்லிட்டேன். என் வீட்டில் தான் வச்சுக்கோங்களேன். பாருங்க, மேடை கிடச்சிருச்சு, மைக்கில் கிடச்சிச்சு. உண்மையை இல்லை நடுவர்களே, நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். அவங்ககிட்ட ஏற்கனவே யாரோ சொல்லிட்டாங்க இந்த ரவா கேசரி விஷயத்தை. சொல்லிடுறேன் ஓப்பனாகவே. சரி சொல்லிடுங்க. ஒரு நாள் ரவா கேசரி செஞ்சுருந்தாங்க நடுவரில். என் மனைவி செஞ்சுருந்தாங்க. நானும் இந்த சின்ன சின்னதாக முந்திரி எல்லாம் நறுக்கி போட்டு இருந்துச்சு, கொஞ்சம் பொறி பொறியாக இருந்துச்சு. நெய் ஊற்றி நானும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கலகலன்னு. எங்கள் அம்மா வந்தாங்க. ஏம்மா அந்த மாதிரி ரவா கேசரி செஞ்சுக்காமல் கொஞ்சம் சாப்பிடுங்கம்மான்னு சொன்னேன். நம்ம வீட்டில் ரவை இல்லையடா, பொண்டாட்டி எப்படி ரவை செஞ்சான்னு கேட்டேன் எங்கள் அம்மா. உடனே என் வீட்டுக்காரன் உள்ளேருந்து வெளியே வந்தாப்புல, ஏன் செவப்பு டப்பாவில் இருக்கிறவங்கள ரவை தானே அப்படின்னாப்புல. செவப்பு டப்பாலையா? ஏலே அது 3 மாதம் புழுக்கூடு பிடிச்ச ரவாடா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. அதோட என் கிண்ணம் கீழே வந்து நடுவரில். இதான் நடந்த உண்மை. அந்த பொடி பொடியாக இருந்த முந்திரி இப்போ என்னன்னு தெரியுது அவங்களுக்கு, அந்த புழுக்கூடு பிடிச்ச ரவா தான், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் முந்திரியா? நடுவரை இந்த சுச்சுவேஷன் நான் என்ன செஞ்சேன்னு கேளுங்க. ஏன் இந்த புழுக்கூடு பிடிச்ச ரவையில் செஞ்சேன்னு மனைவியும் திட்டலை, ஏமா அந்த சுச்சுவேஷனில் சாப்பிட்டுக்கிறது சொன்னேன்னு அம்மாவையும் திட்டலை. பேசாமல் சாப்பிட்டு வெளியே பேசாமல் சாப்பிட்டு போகிறதா இப்போ புத்திசாலித்தனமாக கலண்டு போயிடும் நடுவில் ஆண்களோட குணம். இப்போ கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர். நடுவர்களே, இந்த ஒரு சூர்யா பாடலில் ஒரு பாடல் வரும், இரவா பகலா அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு வரி வரும், நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா. அதே மாதிரி பெண்களோட மனசில் என்ன இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது நடுவர்களே. இந்த இப்போ ஒரு சுச்சுவேஷன் ரவா கேசரி சுச்சுவேஷனு. இந்த சுச்சுவேஷன் நம்ம வீட்டில் இல்லாத நேரம் சில இது நடந்திருக்கும். ஆஃபீஸ் போயிட்டு வருவோம் செய்வோம், ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், வீட்லேயும் அம்மாவுக்கு நடந்திருக்கும். வந்து பார்த்தோன்னே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மாதிரி இப்படி முறப்பாகவே இருப்பாங்க. என்ன கோவமானு கேட்போம், பதிலே வராது. திரும்பியும் போய் என்னாச்சு கோவமானு கேட்போம், டக்குன்னு ஒரு வெட்டுவாங்க நடுவரில். திரும்பியும் போய் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சு கோவமானு விடாமல் கேட்போம். இந்த வீட்டில் எனக்கு என்ன உரிமை இருக்குது செய்து உங்கள் அம்மா ஆரம்பிச்சுவாங்க நடுவரில். அத்தோடு நம்ம சைலண்ட் ஆகிட வேண்டியான். பெரும்பாலான ஆண்கள் நடுவரில் இப்படி சைலண்ட் ஆகியே தான் பிரச்சனை பிரச்சனை வந்த அப்புறம் சமாளிக்காமல் பிரச்சனை வரவிடாமல் நிறைய ஆண்கள் என்ன சமாளிச்சுட்டே இருக்காங்க நடுவர்களே. ஓகே நடுவர்களே, பெண்களின் சிறப்பாக கருதப்படுவது தாய்மை என்பது போல ஆண்களின் சிறப்பாக கருதப்படுவது பொறுப்பேற்றுக் கொள்ளுதல். இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்களில் ஆண் உயிரினம் என்பது மிகவும் அழகானது மட்டுமல்லாமல் அறிவானதும் கூட நடுவர்களே. ஒரு குயில் எடுத்துக்கோங்க, கூவும் குயில் ஆணுதான். அழகான தோகை கொண்டு ஆடக்கூடிய மயிலும் ஆணுதான். அழகான தந்தங்களை கொண்டதும் ஆண் யானை தான். அழகான கொம்புகளை கொண்டதும் ஆண் மயில் தான். இப்படி அழகான ஆண் உயிரினங்கள் எதுவுமே தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னோட குழந்தைகளுக்காகவும் எந்த பொறுப்பும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால்
இறைவனால் படைக்கப்பட்ட ஒரே ஆண் உயிரினம் மனிதன் மட்டுமே தனது குடும்பத்துக்காகவும் தனது குழந்தைகளுக்காகவும் தனது விருப்புகள் அனைத்தையும் மறந்து குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை தெரிவித்துக் கொண்டு குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் புத்திசாலித்தனமாக சமாளிப்பது ஆண்களே என முடிவு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர், அருமை. அதாவது திரு பால்ராஜ் அவர்கள் வந்து இந்த பட்டிமன்றத்துக்காண்டியெல்லாம் 4 பக்கத்தில் எழுதலை. அவர் ஒரு டைரி வச்சுருக்கார். வாழ்நாள் ஃபுல்லாக எழுதிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த டைரி எப்படியே பிரட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன சொல்லலாம் ஒரு இல்லை 2 பேருக்கு ஒரே டைம் தான். ஒரு 70 பக்கம் இருக்கும். 70 பக்கத்தில் தன்னோட குமுறலெல்லாம் குமுறுன்னு குமிரிட்டு போயிருக்காரு. அதுக்கு கை தட்டியாச்சு. இருந்தாலும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. எதிர்த்தாப்புல உட்காந்துருக்காங்க. வீட்டில் போய் தான் கேசரியா உப்புமாங்கிறது தெரியும். அதாவது ஒருத்தர் சொன்னாராம், மனைவி வந்து கொஸ்டின் பேப்பர் மாதிரி புரியவே புரியாது. அந்த கொஸ்டின் புரியுதா புரியலைன்னு. கணவன் வந்து ஆன்சர் பேப்பர் மாதிரி அவங்க சொல்கிறது அந்த இதை திருத்தவே முடியாது அப்படின்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க. பொண்டாட்டின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா பால்ராஜ்? ஒருத்தர் சொல்லியிருக்கார், பொண்டாட்டின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு. பொண்ணா பிறந்து ஆண்களை ஆட்டி வைக்கிறதுனால பொண்டாட்டி அப்படின்னு ஒருத்தர் எழுதி வச்சிருக்கார், கவிதை மாதிரி. அப்படி இருக்கு. இப்படி ஒருத்தன் போய் கேட்டிருக்கான், ஏம்மா என்ன மாதிரியே 7 பேர் ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இருப்பாங்களாம்ல, ஏங்க கேட்குறீங்க? மிச்சம் 6 பேராவது நிம்மதியாக வாழ்கிறாங்களா இல்லை இப்படித்தான் இருக்காங்களா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணிட்டு வரேன்லாம் சொன்னாங்களாம். இப்படி பல பிரச்சனைகள் உண்மையிலே வந்து ஆண்கள் வந்து கைத்தட்டுறதுலேருந்தே தெரியுது. ஒவ்வொரு வீட்லேயும் நடைபெறக்கூடிய பிரச்சனை. அதாவது சாதாரண மனிதன், மாமனிதன், ஞானின்னு சொன்னாங்களாம். வீட்டில் சண்டை நடந்தால் பேசாமல் ஒன்றுமே சொல்லாமல் வெளியில் போகிறவர் மனிதன். லைட்டாக 2 திட்டிட்டு போகிறது வந்து மாமனிதனா. சண்டை போட்டாலும் வீட்டை விட்டு கிளம்பாமல் டிவி சவுண்டை வச்சுட்டு கும்முன்னு உட்காந்துருப்பாங்க பாருங்க, அவங்க தான் வந்து ஞானியா. இப்படி ஞானியாக வாழ்ந்தால் தான் வீட்டில் வந்து கொஞ்சமாவது கஞ்சி கிடைக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்து 2 பேர் வந்து கோயிலுக்கு போனாங்களாம். மனைவியால் ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவர். அந்த கோயிலில் ஒரு கிணறு இருந்துச்சான், மந்திர கிணறு. அங்கே போய் குனிஞ்சு பார்த்து அந்த கிணறை பார்த்து கும்பிட்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குமா. உடனே கணவன் போய் கும்பிட்டுருக்கான். கும்பிட்ட உடனே சரின்னு வந்தாச்சு. தள்ளி வந்த உடனே ஓராளாக கும்பிடணும். மனைவி போய் எட்டி பார்த்து கும்பிட்டுருக்கு. குப்புறம் விழுந்துருச்சு. அடாடா, அதுக்கு முன்னையாடா பழிச்சிருச்சு கும்பிட்டது. இவன் போய் கிணத்துக்குள்ள மனைவி டொம்முன்னு விழுந்துருக்கு கும்பிட்டுருக்கான். இந்த மாதிரி பல கஷ்டங்களை அனுபவிக்கிறது இவரோட டைரி குறிப்பிலிருந்து தெரியுது. இருந்தாலும் அந்த அம்மா சொன்னதை விட இவர் அதிகமான கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்கான்னு தெரியுது. இருந்தாலும் இன்னொரு அம்மா வராங்க, அமைதியாக இருந்தாலும் அவங்களும் அதிரடியாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.